பார்வதி அம்மா பேசுகிற தாய் இந்தியா நாடு. தாய் இந்தியா நாடு முழுவதும் நிர்வாகம் பார்க்கறது. அரசியல்வாதி ஒரு ஓட்டு முத்திரையை வாங்கி எதை பாழாக்கணுமோ எதை கூத்தடிக்கணுமோ என்ன செய்யணுங்கிற பூமியில் பாழாக்கிட்டான். எல்லா நிர்வாகமும் கரெக்டாக நீதிமன்றத்துக்கு கொண்டு போயிடுவார். ஒவ்வொரு செக்ஷன் வாரியாக பிரித்து போட்டுருவார். நீதிமன்றத்தில் நடத்துறதுக்கு எல்லா நீதிமன்றத்திலேருந்து நடத்துறதுக்கு ஒவ்வொரு செக்ஷன் வாரியாக பிரித்து போட்டுருவார். தப்பு இருந்தால் ஒரு நீதிமன்றத்தில் கோர்ட்டில் சீல் அடிச்சிருவாங்க. ரெண்டாவது நீதிமன்றத்துக்கு போகையில் கணக்கு அவனுடைய எல்லா கணக்கும் எடுத்து முடிச்சிருவாங்க. மூணாவது நீதிமன்றத்துக்கு போகையில் கணக்கு எல்லாம் சரி பண்ணி பேக்கிங், அவனுடைய குடும்ப சரித்திரமே பேக்கிங் பண்ணி 5க்கு 5 நீதிபதி சர்ச்சு கையில் போயிடும். இதுதான் கணக்கு. கணக்கு அரசியல்வாதி திறந்து விட்டது பூராமே 100க்கு 100 பூரா அசிங்கத்தனமாக நடத்த வச்சுட்டா, நடத்திட்டான். அந்த பேப்பர் செத்த ஒரு பேய் பேப்பரை வச்சு நாடகம் ஆடிட்டான். இப்போ அந்த நாடகத்தை முடிக்கணும். அது ஐயா ஈஸ்வரன் பரமசிவன் கடவுள் தான் முடிக்க முடியும். நீதி அரசர் கணக்கு போட்டு செஞ்ச கூத்த வெளியே எடுக்கார். நீதிபதி ஜட்ஜி கணக்கு முடிக்கார். நீதிமன்றத்தில் கணக்கு முடிக்கார். நீதிமன்றம் கூடுதலாக இயங்கும், கூடுதலாக போடுவார். அப்போ சிட்டி கிராமம் ஃபுல்லாகவே நீதிமன்றத்தில் எல்லா ஆதார கார்டு, ரேஷன் கார்டு எல்லா லிங்கும் உள்ளே அட்டாச் பண்ணிடுவார் ஐயா. சிட்டினா சிட்டிக்குள்ளே தான் இருக்கணும், கிராமம்னா கிராமத்துக்குள்ளே இருக்கணும், வெளியே விட மாட்டார். அது கணக்கு எல்லாம் போட்டு முடிச்சிட்டார். நீதி அரசர் போட்டு முடிச்சிட்டார். இது பெரிய கூத்தடிக்கா, இது பெரிய கூத்தில் போகுது அப்படின்ட்டார் ஐயா. ஐயா சொல்லிட்டார் நீதி அரசர். இப்போ அவனுடைய தமிழ்நாட்டில் ஒரு 4ஆம் தேதி கணக்கு வச்சுருக்கான். உலகத்தை ஆள்றது கடவுள் தான் ஆண்டுகிட்டு இருக்கார். 4ஆம் தேதிக்குள்ளே ஒரு முற்றுப்புள்ளி ஒன்று வச்சுருக்காரு. அந்த முற்றுப்புள்ளி பயங்கரமாக நடக்கும் பார். கால் சத்தியம் நீதி அரசர் போட்டார்.